வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கேட்டவுடன் கடைசியில் உங்களுக்கு இன்றைய டிப்ஸ் கூறுகிறேன். ஔவையார் பாடல். தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே. தீயவர்கள் கெட்டவர்கள் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர்கள் நல்லவங்க மாதிரி, நல்ல செல்வந்தர்கள் மாதிரி, நமக்கு எல்லாம் தான தர்மம் பண்ணுறவங்க மாதிரி பேசுவாங்க. பேச்சு அளவில் தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, கையே கருணக்கிழங்கு, வாயே சக்கரைம்பாங்க பழமொழி. அந்த மாதிரி ஆளுங்க அவங்கெல்லாம். வாயில் சக்கரையாக பேசுவாங்க, கை பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு அரிக்கும் கையெல்லாம். அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. தீயார் செயல் கேட்பதும் தீதே. அவர்களுடைய செயல்களை பற்றி யாராவது சொன்னால் கூட, அப்பா சாமி எனக்கு காது கேட்காதுன்னு இருந்துடணும். தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே. அவர்களை பற்றி பெருமையாக யாராவது பேசவும் கூடாது, நாமளும் பேசக்கூடாது. கெட்டார் என வெட்டின மரத்தை ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. தீதே. அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அவங்க கிட்டேயே போயிடக்கூடாது. அவங்க பக்கம் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பக்கமே நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. சரியா? இன்றைய டிப்ஸ் என்னென்னா, முருங்கையை சாப்பிட்டவன் வெறுங்கையுடன் போவான். முருங்கைக்கீரையை சாப்பிட்டவர்கள் 60, 70, 80, 90 வயசு வரைக்கும் கையில் கோலே இல்லாமல் நடக்கலாம். வெறும் கையில் நடக்கலாம், கையை வீசி நடக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்கு பலன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்த உடனே முருங்கைக்கீரையை, பச்சைக்கீரை, அதை என்ன பண்ண மிக்சியில் ஜாரில் அடிச்சுட்டு அந்த சாறை எடுத்து சின்ன டீஸ்பூன் அளவு டம்ளர், சின்ன அளவு இருக்குல்ல, அந்த சின்ன டம்ளர், டீ டம்ளர், அதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த டம்ளர் அளவு எடுத்து குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். வாரத்திற்கு 3 முறை குடித்தா கூட பரவாயில்ல. சரியா? குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பு அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே நிமிர்ந்துடும். நல்லா நடப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக நடப்பீங்க. அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், எந்த வலியும் இருக்காது, ஓடி போகும். சரியா? எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும், எனக்கு வீவ்ஸ் பார்த்தவர்களுக்கும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. 20,000க்கு மேலே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய எல்லோருமே நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் வையகம். எல்லாரும் நல்லா வளமுடன் வாழணும். நன்றி, வணக்கம்.